நண்பர்களே, வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ். 19/10/2022 அன்று நடந்த டெட் 1 பேப்பர் 1க்கான மேத்ஸ் ஆன்சர் கீயை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 91வது கேள்வி பாருங்கள். ஒரு அறையின் பரப்பு 153/10 சதுர மீட்டர் மற்றும் அதன் அகலம் 211/20 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன? இப்போ அப்போ அகலமும் நீளமும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது செவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா L/B. அதில் தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்க 153/10 அகலம் கொடுத்துருக்காங்க. பிரெத்து எவ்வளோ 211/20. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது, கலப்பினமாக இருக்குன்னா அது தகாபிடமாக மாற்றணும். அப்போ 20 40 ஒரு 11 51/20 இருக்கும். இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது அப்படின்னா என்னவாயிடும் அப்படின்னா 20/51. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வளவலன்னு செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு தான் டக்குன்னு அப்படியே செஞ்சு காட்டுறேன். இப்படி போட்டிங்கன்னா தான் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு டைம் இருக்கும். சரியா? 0 0 கேன்சல் ஆகிடும். 51 351 353. அப்போ மீதி இருக்கிறது 3 × 2 3 6 மீட்டர். அப்போ அதனுடைய அகலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 6 மீட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 92. அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீ போ வா இது அப்படியே டைரக்ட் கொஷின். இது அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களுடைய மீ போவா என்னவாக இருக்கும்னா 2ஆக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சப்போஸ் டவுட் வருதுன்னா 2 அடுத்தடுத்த ஈவன் நம்பர்ஸை எடுத்துக்கோங்க. 2 4 ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் மட்டும்தான் போட முடியும்? 2ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான். அப்போ ஆன்சர் 2. நீங்கள் இப்படி கூட போட்டு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இங்கே இரட்டைப்படை எண்கள் கேட்டாங்க. ஒருவேளை அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களுடைய மீ போவா என்னவாக தான் இருக்கும்னா 1ஆக தான் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தா ஒரு ரேஷன் கடை அலுவலர் 4 மீட்டர் × 12 மீட்டர் × 16 மீட்டர் அளவுள்ள அறை முழுவதும் 240 சென்டிமீட்டர் 160 40 சென்டிமீட்டர் அளவுள்ள சணல் அரிசி மூட்டைகளை அடுக்குகிறார் எனில் அவரால் எத்தனை அரிசி மூட்டைகளை அடுக்க இயலும்? இந்த எத்தனைன்னு கேட்குறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்ட்டு கேட்குறாங்க, ஹவு மெனின்னு கேட்குறாங்க. ஹவு மெனின்னாலே கண்டிப்பாக நம்ம என்ன தான் பண்ணணும்னா வகுக்க தான் செய்யணும். எதை? பெரிய அளவை சின்ன அளவால். இங்கே பெரிய அளவும் கனச்செவகம் தான். எப்படி கனச்செவகம்னு சொல்கிறோம்? அவங்க 3 வேல்யூஸை மல்டிப்ளையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது நீளம் அகலம் உயரம்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே கனச்செவகத்தினுடைய கன அளவு, அதே மாதிரி கீழேயும் கனச்செவகத்தினுடைய கன அளவு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதெல்லாம் மீட்டரில் இருக்குது. அப்போ 4 மீட்டர் அப்படின்னா 400 சென்டிமீட்டர். ஒரு 2 0 சேர்த்துக்கலாம். 12 மீட்டர் அப்படின்னா 1200. அதே மாதிரி 16 மீட்டர்னால் 1600. 2 0 சேர்க்குறோம். டிவைடட் பை இங்கே எல்லாமே எதில் தான் கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டரில் தான். பாருங்கள், அப்போ 240 × 160 × 40. கரெக்டாக இது தெரிஞ்சிருந்தா அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும். இங்கே பாருங்கள், 160 அடிச்சிட்டோன்னா ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கும் 10. 40 அடிச்சிட்டோம் அப்படின்னா 10. இங்கே பாருங்கள், அதே மாதிரி 0 0 ஓர் 12 12 0 ஈர் 12 24 ஓரன் 2 2 10. அப்போ 5 10 10 போது 500. அப்போ அவரால் எத்தனை சணல் மூட்டைகளை அடுக்க முடியும் அப்படின்னா 500 மூட்டைகளை அரிசி மூட்டைகளை அடுக்க முடியும். புரியுதுங்களாமா? அடுத்ததாக 94. சதுரத்தின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர் எனில் பக்களவு. இது ஒன்றுமே இல்லை பாருங்கள். சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. 4a = 60. ஒரு நாள் 4 5 நாங்க 60. அவங்க பக்களவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 15 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிளான கேள்வி பாருங்கள். சரியா? அடுத்தது 95. கீழ்கண்ட எண்களில் எது முக்கோண எண் மற்றும் சதுர எண் ஆகும்? சதுர எண் அப்படின்னா தெரியும், இங்கிலீஷ்லேயே கூட அந்த வார்த்தையை பார்த்தோன்னே தெரிஞ்சுடுவீங்க, ஸ்கொயர் நம்பர் அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை இருக்குல்ல, முக்கோண எண். இது என்ன சார் அப்படின்னா இப்போ சதுர எண் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தா கொடுத்துருக்கிற எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. முக்கோண எண் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாகணும். முக்கோண எண் என்னென்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் 3 புள்ளி தேவை. அடுத்தது இன்னொரு இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள் அப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா கீழே 3 புள்ளி, அதுக்கு மேலே 2 புள்ளி, அதுக்கு மேலே 1 புள்ளி. இன்னும் பெருசானா 1 2 3 4 1 2 3 1 2 1. ஸோ இப்போ தான் உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி ஒரே புள்ளி வச்சாலும் அதுவும் முக்கோண எண் தான். அப்போ 1 3, இங்கே எத்தனை புள்ளி தேவைப்படுது? 3 3 6. இங்கே எத்தனை தேவைப்படுது? 6 6 4 10. இந்த மாதிரி வரக்கூடிய எண்களை தான் சதுர எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 3 6 10. அடுத்து யோசிச்சிங்கன்னா 5 புள்ளி கீழே வைக்கணும். அப்போ 15. அடுத்ததுக்கு 6 புள்ளி கீழே வைக்கணும். 6 சேர்க்கணும் 21. அடுத்ததுக்கு 7 புள்ளி கீழே வைக்கணும். அப்போ 7 புள்ளி வச்சிங்கன்னா 28. அடுத்ததுக்கு 8 புள்ளி வச்சிங்கன்னா 36. இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதுலேருந்தே நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். பாருங்கள், முக்கோண எண் இருக்கணும். இதில் 9ன்றது வந்திருக்கா? வரல. 16 வரல. 49 வராது கண்டிப்பாக. ஏன்னா 36 கூட அடுத்து நம்ம என்ன சேர்த்து ஆகணும்? இங்கே என்ன சேர்த்தோம்? 7 சேர்த்தோம்.
அடுத்து என்ன பண்ணுவோம், சாரி இங்கே 8 சேர்த்தோம், அடுத்து என்ன சேர்த்தோம்னா 9 சேர்ப்போம், 9 சேர்க்குறோன்னா என்ன கிடைக்கும்னா 45 தான் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ அதுவும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 36ன்றது தான் முக்கோண எண்ணாகவும் வரும், சதுர எண்ணாகவும் வரும். சரிங்களாம்மா? 28 36 இங்கேயே நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னா கரெக்டு தான், 8 9 சரிங்களா? அப்போ 36 49 கண்டிப்பாக வராது. சரிங்களா? அப்போ முக்கோண எண்ணாகவும் சதுர எண்ணாகவும் இருக்கிறது 36. இதில் நான் சொல்ல வந்தது இதுதான், முக்கோண எண் அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா 96. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 1,25,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அது தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1,25,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதை கன லிட்டராக மாற்றணுன்னா அந்த கடைசி 3 ஜீரோ விட்டுருக்காங்க. அப்போ கன மீட்டர் வந்து 125. அப்போது கனசதுரத்து நீர் கன ஃபார்முலா ஏ கியூப். ஏ கியூப் 125னா ஏவோட வேல்யூ 5, ஏன்னா 125ன்றது 5ஓட கியூப். அப்போ பக்க அளவு 5 மீட்டர். சரியா? அடுத்தது 97. எக்ஸின் நிரப்பு கோணத்தை காண்க. இது ஒரு வித்தியாசமான கேள்வி பாருங்கள். எக்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, இது ஒரு நேர்கோடு. மொத்தமாக எத்தனை வரணும்னு சொல்லியிருக்கோன்னா ஏற்கனவே 180. இதில் அவங்க 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, 70 50. 70 50 கூட்டினோன்னா 120. அப்போ 180 120 கழிச்சோன்னா 60. அப்போ எக்ஸோட வேல்யூ 60. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்லாம் அவங்க வெறும் எக்ஸை மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இங்கே எக்ஸோட நிரப்பு கோணம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 90லேருந்து வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணணும். அப்போ 90ல் 60 போயிடுச்சுன்னா 30 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸுக்கு தான் 60 வருதுன்னு 60 போட்டுருவோம். ஆனால் அது கிடையாது பாருங்கள் ஆன்சர். அவங்க நிரப்பு கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமாக கொஸ்டினை படிக்கணும். சரியா? அடுத்தது 98. 3/125 மற்றும் -1 மற்றும் 3/35 -1 ஆகியவற்றின் மீ பெரு பொது காரணி. இது ஒரு வித்தியாசமான கொஷின். மற்ற கொஷின் பேப்பர்ஸில் இந்த மாடல் எதுவும் அவங்க கேட்கல. இங்கே ஒரு ஃபார்முலா மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். a⁻m -1, a⁻n -1 இப்படி 2 வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு HCF கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணோன்னா இந்த பேஸில் இருக்கிற பவரை அப்படியே போட்டுக்கணும். பவரில் இருக்கக்கூடிய எம்முக்கும் எண்ணுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். இந்த -1ஐயும் அப்படியே போட்டுக்கணும். இந்த கீழே பக்கத்து சைடில் இருக்குது இல்லைங்களா, இந்த -1 இதையும் அப்படியே போட்டுக்கணும், ஏவையும் அப்படியே போட்டுக்கணும். பவரில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பருக்கு மட்டும் என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா HCF கண்டுபிடிச்சா போதும். அப்போ இங்கே பவரில் இருக்கிற நம்பர் என்ன இருக்குது, 125 35. இது ரெண்டுத்துக்கு HCFனா எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு பார்க்குறேன். 5ஆம் வாய்ப்பாடு, 5 10 மீதி 2 5 25 7 5. இதுக்கு மேலே எதுலேயும் வராது. அப்போ பொதுவான நம்பர் எது வருது, a⁻5. ஸோ a⁻5 இந்த -1 அப்படியே போட்டுக்கணும். ஏன்றது தான் இங்கே என்ன இருக்குன்னா பேஸ் வந்து 3. அப்போது 3/5 -1ன்றது தான் ஆன்சர். எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. புரியுதுங்களாம்மா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது புது விஷயம். a⁻m -1 அதே மாதிரி a⁻n -1 2 டேர்ம் கொடுத்துட்டு HCF கேட்குறாங்கன்னா ஏவை அப்படியே வச்சுக்கணும். பவரில் இருக்கிற எம்முக்கும் எண்ணுக்கும் HCF கண்டுபிடிச்சிட்டு அந்த -1ஐயும் அப்படியே போட்டுக்கணும். இவ்வளோ தான். ஒருவேளை இதை சிம்பிளை பண்ணி அவங்க கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த 3/5 -1ன்றது 3/5 அப்படின்னா 243 வரும். ஆன்சராக கொடுக்கும்போது 243 -1 242ன்னு கொடுத்தாங்கன்னாலும் ஆன்சர் கரெக்டு தான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக 99. ஒரு சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமம் எனில் அது ஓர் டேஷ் எனப்படும். இரு சமபக்க சரிவகம். இதை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒன்றில் ஒரு சரிவகம் அப்படின்னா 2 பக்கம் பேரலாக இருக்கும், மீதி 2 பக்கம் பேரலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்ம ஃபார்முலாவாக வரும்போது இதை தான் ஏபின்னு எடுத்துப்போம். இது ரெண்டுத்துக்கு இணையற்ற பக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இது 7னா இதுவும் 7. அப்படி இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா இரு சமபக்க சரிவகம்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது மேற்காணும் எண் வரிசையில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 55 89 எக்ஸு 233 377 610. ஒன்றும் இல்லை, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேயும் ஃபிபோனசி சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிபோனசி சீக்வன்ஸில் நடுவில் இருந்து நம்பர் எடுத்திருக்காங்க. எப்படி சார் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுனா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கிடைக்கும். 233ஐயும் 377ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 610. அப்போ எக்ஸ் வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர் 55ஐயும் 89ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 144. ஸோ இதுதான் ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஸோ எந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிபோனசி சீக்வன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களாம்மா? 1 26 மாணவர்கள் 104 பேனாக்களை சமமாக பிரித்தெடுக்கிறார்கள் எனில் 150 மாணவர்களுக்கு எத்தனை பேனாக்கள் கிடைக்கும்? இது ஒன்றுமே இல்லை பாருங்கள்.
104 பேனாவை 26 மாணவர்கள் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ பையில் 26, ஏன்னா ஒரு மாணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்ட்டு. அடுத்து இன்ட்டு 150 முடிஞ்சிச்சு. இது நம்ம ஏற்கனவே நிறைய மாடலில் பார்த்தது தான். இதை கேன்சல் பண்ணுறோம். ரெண்டாம் வாய்ப்பாட்டில் பண்ணிங்கன்னா 1 2 3 2 6, இங்கே பண்ணிங்க அப்படின்னா 2 10 2 4, மறுபடியும் 13ஆம் வாய்ப்பாடு 1 13 4 13. அப்போ 4 × 15 60, ஒரு 0 600. அப்போ 150 மாணவர்களுக்கு எத்தனை பேனா கிடைக்கும் அப்படின்னா 600 பேனாக்கள். சரிங்களா? அடுத்ததாக 102. 126 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டுத்துண்டை 3:4 என்ற விகிதத்தில் 2ஆக பிரித்தால் கிடைக்கும் பெரிய கோட்டுத்துண்டின் நீளத்தின் 15 மடங்கு எவ்வளவு? அதாவது மொத்த நீளம் வந்து 126 சென்டிமீட்டர் பை மொத்தம் எத்தனை பங்கு? 3 ஒரு 4 7 பங்கு. அப்போ பையில் 7 இன்ட்டு அவங்க கேட்குறது பெரிய கோட்டுத்துண்டு, பிக்கஸ்ட் லென்த்து, பிக்கஸ்ட் 3 4. எது பிக்கஸ்ட்டு? 4. அதோட எத்தனை மடங்கு கேட்குறாங்க அப்படின்னா 15 மடங்கு. நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 15ஆல் பெருக்கணும். சரி, அப்போ ஒரு 7 இங்கே பாருங்கள், ஒரு 7 மீதி 5 8 7 56. அப்போ 18 × 4 8 32 72. இதோட 15 மடங்கு. நீங்கள் 72ன்னு போய்விட்டீங்க அப்படின்னா தப்பு. ஆனால் நல்ல வேலையாக அதில் 72 வைக்கல. வச்சு தான் நம்ம டக்குன்னு 72 சூஸ் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ 5 30 மீதி 3 105 3 108. அப்போனா அதனுடைய 15 மடங்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 1080 மீட்டராக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த ஆன்சரும் கிடையாது. 1080ன்ற ஆன்சரும் 4 ஆப்ஷன்லையும் வைக்கல. அதனால் இதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்சருக்கு கொடுக்கும்போது ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சரியான ஆன்சர் 1080. சரிங்களா? அடுத்ததாக 103. 4.5 டஜன் ஆப்பிளில் 129 ஆப்பிள் என்பதன் விகிதம் என்ன? அப்போ 4.5 டஜன் அப்படின்னா எவ்வளோ ஆப்பிள்னு பார்க்கணும். ஒரு டஜன்னா 12. அப்போ 4 டஜன்னா 4 12 48. அரை டஜனுக்கு ஒரு 6, 48 ஒரு 6, அப்போ 54. ஸோ 54 ஈஸ்ட்டு 129. ஏதாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணலாம். 3ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணலாம் பாருங்கள். ஒரு 3 3 மீதி 2 8 3 24, 4 3 12 3 3 9. ஸோ 18 ஈஸ்ட்டு 43. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்ததாக 104. 160 குழந்தைகள் 1440 பென்சில்களை சமமாக பிரிக்கின்றனர் எனில் 253 குழந்தைகளுக்கு சமமாக பிரிக்க எத்தனை பென்சில்கள் தேவை? இதுவும் அங்கே இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி தான். மொத்தம் 1440, 160 சில்ட்ரன்ஸ். அப்போ 160 டிவைடில் இன்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது 253க்கு. ஸோ இன்ட்டு 253. 0 0 கேன்சல் ஆகிடும். 16 நன்னாங் 16, 3 12 மீதி 2 6 24, 1 நாள் 4 9 நாங் 36. 9 253 பெருக்கணும் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. 2277 எங்கே இருக்குது? 2277 ஆப்ஷன் ஏ. அதே நம்பரை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவனமாக இது பண்ணணும். சரியா? அடுத்தது 105. 5 x/5 ப்ளஸ் 3 3/7 ஈக்குவல் டு 309/35 எனில் எக்ஸின் மதிப்பு. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 5 x/5 அப்படிங்கிறது அப்படி இருக்கட்டும். நாம் இந்த ப்ளஸில் இருக்கிற 3 3/7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் 309/35 இருக்குது. இதை பாருங்கள், 3 21 21 3 24 அப்படின்னா -24/7. சார் தலைகீழாக வராது, ஏன்னா முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸில் வரும். சரியா? இப்போ 7க்கு 35க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 35. இங்கே 35 தான் இருக்குன்றதால மேலே இருக்கிற 309 அப்படியே வந்துடும். மைனஸ் I7 35. அப்போ மேலே இருக்க 24ஐயும் 5ஆல் பெருக்கிறோம். மைனஸ் அப்போ 120. 309ல் 120 போயிடுச்சு அப்படின்னா 189/35. 7ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். I7 35, 7 14, 7 49, 27/5ன்னு கிடைக்குது. இது ஒரு தகாபின்னம். இதை மிக்சடு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமாக மாற்றுறோன்னா I5 25 மீதி 2/5. கொஷினில் நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? 5 x/5ன்னு இருக்குது பாருங்கள். 5 5க்கு நேரம் 5, பையில் 5க்கு நேரம் 5, மேலே இருக்கிற எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 2. உங்களுக்கு இப்படி போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த கலப்பு பின்னத்தையும் தகாபின்னமாக மாற்றிக்கிறீங்க 5 x/5 அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸாக போகும். இப்போ நம்ம சொன்னது மாதிரி இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் மாடல்லையே கிடச்சிரும். அப்போ எக்ஸை ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? அடுத்ததாக 106. ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் சுழற்சி கோணம் 40 டிகிரி எனில் அப்பலகோணத்தின் பெயர். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள்,
அதில் அந்த பலகோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும், நம்மளால் சொல்ல முடியும். மொத்தமாக ஒரு மைய கோணம் எடுத்துக்கிட்டோம்னா 360 டிகிரி கரெக்டாக. அவங்க சுழற்சி கோணம் எத்தனை டிகிரி சொல்லியிருக்காங்கன்னா 40 டிகிரி. அப்போ 0 0 1 நாள் 4 9 நாள் 36. அந்த பலகோணத்துக்கு 9 பக்கங்கள் இருக்கும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 பக்கங்கள் கொண்ட பலகோணம். இவ்வளோ தான் ஆன்சர். அருங்கோணம்னா 6 பக்கம் இருக்குமா, ஐங்கோணம்னா பென்டகன்னா 5 இருக்கும், ஆக்டகன் எண்கோணம்னா 8 இருக்கும். சரிங்களா, நமக்கு இந்த டிகிரியை வகுத்து பார்க்குறப்போ 9 கிடைக்குது. அப்போது 9 பக்கங்கள் கொண்ட பலகோணம் நானோகன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது 107. ஃபிபோனசி எண் தொடரில் 15வது உறுப்பு காண்க. ஃபிபோனசி எண் தொடரை வச்சு நம்ம ஏகப்பட்ட கொஷின் பேப்பரில் சொல்லிட்டோம். ஏறக்குறைய எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே ஃபிபோனசி எண் தொடரை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால் நான் இங்கே உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா நேரடியாக ஆன்சரை சொல்லிடுறேன். 610. ஒருவேளை இல்லை எனக்கு ஃபிபோனசி எண் தொடரை பற்றி டவுட் இருக்குன்னா முன்னாடி இருக்கிற எந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்க இந்த டெட்டு பேப்பர் 1ல் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் எல்லாத்துலேயுமே ஃபிபோனசி எண் தொடரை வச்சு கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய இது முன்னாடி ஒரு 10 கொஷின் பேப்பரை நம்ம போட்டிருக்கோம். எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த ஃபிபோனசி எண் தொடரை 1ல் தொடங்கி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதே மாடலில் போட்டே வந்தீங்கன்னா 15வது உறுப்பு என்ன கிடைக்கும்னா 610 கிடைக்கும். சரிங்களா, அடுத்ததாக 108. நிழலிட்ட பகுதிகளை பின்ன முறையில் கூட்டுக. இப்போ இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் 4 பகுதி இருக்குது. அதில் 1 தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ 1/4 ப்ளஸ் இதில் மொத்தம் 8 இருக்குது. 8ல் 3 ஷேட் பண்ணியிருக்காங்க, 3/8 ப்ளஸ் இங்கேயும் அப்படி தான் மொத்தம் 8 இருக்குது. 8ல் 5 ஷேட் பண்ணியிருக்காங்க, அப்போ 5/8. 4க்கு 8க்கு மீசிவாக எடுத்தோன்னா 8. 4 2ஆல் பெருக்குன்னா 8, அப்போ 1 2 2. 8 பிரச்சனை இல்லை. அப்போ இது 3, இது 5, 3 5 8. 8 2 கூட்டினீங்கன்னா 10/8. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2 8, 2 10. அப்போ ஆன்சர் 5/4, 5/4. சரிங்களா, அடுத்தது 109. இதுவும் அதே மாதிரியே தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். படத்தில் நிழலிட்ட பகுதிகளின் கூடுதல். இதில் பார்த்தீங்கன்னா 4ல் 3 பாகம் ஷேட் பண்ணியிருக்காங்க, 3/4 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6ல் 1 பாகம், அப்போ 1/6. இங்கே பார்த்தீங்கன்னா 2ல் 1 பாகம், அப்போ 1/2. நம்ம இது எல்லாத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். மீசியமாக எடுத்திங்கன்னா 12, 4 3 12, அப்போ மேலேயே 3ஆல் பெருக்குனிங்கன்னா 3 3 9, 6 2 12, மேலே 2ஆல் பெருக்கணும்னா 2, 6 12, மேலே 6ஆல் பெருக்கணும்னா 6, 9 2 11 6 17, அப்போ 17/12. ஆனால் அவங்க இப்படியே இம்ப்ராப்பராக கொடுக்காம மிக்சராக மாற்றிருக்காங்க. ஒரு 12 12, மீதி 5, அப்போ 1 5/12. எங்கே இருக்குது? இதோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஷேடர் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின். அடுத்தது 110. 0 7 1 ஆகிய எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் மூவிலக்க எண்களின் எண்ணிக்கை. பாருங்கள், 0 7 1. இது ஒரு அழகான கொஷின். இது ஏன்னா சாதாரணமாக இப்படி 3 நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்சர் 3 இலக்க எண்கள் 6 வந்துடும். ஆனால் இங்கே 0ன்ற ஒரு நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 0 வச்சு நம்ம எந்த நம்பரையும் ஆரம்பிக்க முடியாது. இப்போ 0 71 ஆரம்பிக்கிறீங்கன்னா இது 3 டிஜிட் நம்பர் கிடையாது. 0க்கு முன்னாடி இருந்தால் வேல்யூ கிடையாது இந்த இடத்துல. அப்போ அப்படின்னா 2 டிஜிட் நம்பராக மாறிடும். சரியா, ஸோ 0 வச்சு ஆரம்பிக்க முடியாது. 7லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 701 710 2 நம்பர். 1லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 107 170 இது ஒரு 2 நம்பர். அப்போ மொத்தமே எத்தனை நம்பர் தான் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா 4 நம்பரை தான். நம்ம 0 வச்சு யோசிச்சு 6ன்னு சொல்லிட்டோன்னா தப்பு. சரிங்களா, அடுத்தது 111. ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண்ணை காண்க. இதை நம்ம மெத்தட் படி போகிறோன்னா நீங்கள் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர்லேருந்து பண்ணுறது ஈஸி. ஆன்சர்லேருந்து கூட எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம், இல்லை எது வராதுன்னு சொல்லலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், கூடுதல் 65/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. இது நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ ஆட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஆன்சரும் எதில் தான் வரும்னா மைனஸில் தான் வரும். இதுவும் கிடையாது. சியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 மைனஸில் இருக்குது, இங்கேயும் வராது சியும். டி எடுத்துக்கிறேன். 1/8 + 8ன்னு கொடுத்துருக்காங்களா, 2 1 1 தலைகீழி தானே. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8, குறுக்கு பெருக்கல் செஞ்சிங்கன்னா 8 8 64. அப்போ 1 + 64 65. அவங்க சொன்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், 65/8. கரெக்டுங்களாம்மா? அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி. நம்ம இப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆக்சுவலாக பழைய 10th புக்கில் கேட்டிருந்த ஒரு கொஷின். அதுதான் நமக்கு இங்கே டெட்டில் அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே. அடுத்தது, சிவாவின் பிறந்தநாள் 22/12/2017 அன்று வெள்ளிக்கிழமை எனில் 2018ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி என்ன கிழமை? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2017 டிசம்பர் 22 அன்றைக்கி என்ன கிழமை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு 2018 ஜூலை 9 அன்றைக்கி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், நமக்கு என்ன செய்யலான்னா முதல்ல ஒன்றா வரும். மொத்தம் நடுவில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் நம்மளால் போட முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22,
டிசம்பர் மாதம் மொத்தம் 31 நாள். அப்போ 31லேருந்து 22 மைனஸ் பண்ணுறேன். 31ல் 22 போயிடுச்சு அப்படின்னா 9 டிசம்பர் மாதம் முடிஞ்சுதா? இது 2017. 2018க்கு வருவோம். 2018 ஜனவரி மாதம் 31 நாள். பிப்ரவரி மாதம் 2018ங்கிறது லீப் வருஷம் கிடையாது. அதனால் பிப்ரவரி மாதம் எத்தனை நாள் தான் வரும்னா 28. மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேவில் 31, ஜூனில் 30. ஜூலையில் அவங்க எந்த தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஜூலையில் ஒரு 9. இது மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 199 199ன்னு கிடைக்குது. சரிங்களாம்மா? பாருங்கள் 9 1 10 20 29 199 இந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா அப்போது இந்த 199 நான் என்ன பண்ணணும்னா 7ஆல் வகுக்கணும். ஏன் 7ஆல் வகுக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாட்கள். சரியா? அதனால் அப்போ 7 14 மீதி 5 9 8 56 மீதி 3 மீதி என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த 3ஆவது நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சண்டே, அதுக்கப்புறம் மண்டே. ஸோ அவங்க சொன்ன தேதியில், அதாவது ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னா மண்டே. ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ நடுவில் இருக்க எல்லா நாளையும் கண்டுபிடிச்சி அந்த 9ஆம் தேதி வரைக்குமே கண்டுபிடிச்சி 7ஆல் வகுத்திங்கன்னா என்ன நாள் வருதோ அவங்க சொல்லியிருக்கிற கிழமையிலேருந்து அத்தனையாவது கிழமை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்து 113, 128 மற்றும் 152 எண்களின் மீப்போவா 152x + 128y எனில் x மற்றும் yயின் மதிப்புகள் முறையே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 128க்கும் 152க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். 128 152 ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடு. நீங்கள் 4ஆம் வாய்ப்பாட்டில் டேரெக்டாக போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். 4ல் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே. 2 நம்பர் தானே இருக்குது, அதனால் போடலாம். 3 12 2 8 3 12 8 32. மறுபடியும் என்ன போடலாம்? 2ஆம் வாய்ப்பாடு 16 19. இதுக்கு மேலே போட முடியாது. கரெக்டாக? அப்போ 4 2 8. ஸோ இதோட மீப்போவா என்ன கிடைக்குதுன்னா 8ன்னு கிடைக்குது. அவங்க இந்த ஆன்சர் தான் 152x + 128yன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஒரு ஆன்சராக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். எந்த ஆன்சர் 8 வருதோ அதுதான் விடை. இப்போ இங்கே பாருங்களேன், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது 5 6ன்னு. இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது ரெண்டுத்தையும் கூட்டுற மாதிரி தான் இருக்க போகுது. இவ்வளோ பெரிய நம்பரை கூட்டுறோன்னா கண்டிப்பாக என்ன வராதுன்னா 8 வராது. அதே தான் மைனஸுக்கும். ரெண்டுமே மைனஸ் வேல்யூ. ரெண்டுமே மைனஸாக இருக்கும்போது கூட்டுவோம், அப்பையும் 8 வராது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? எல்லாத்தையும் உட்காந்து அப்ளை பண்ணணும்னு கிடையாது. இது 2 கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சி எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக 8 வந்துடுச்சுன்னா சி தான் ஆன்சர், இல்லைனா டி ஆன்சர். பாருங்கள் -5 152 கூட -5 பெருக்கணும் அப்படின்னா -760 ப்ளஸ் 128 கூட ஒய் என்றது 6. 128 கூட 6 பெருக்கணும்னா 768. பாருங்கள், ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 768 760 போயிடுச்சுன்னா 8. பெரிய நம்பருக்குரிய ப்ளஸ் தான். அப்போ +8 +8 வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் சி. டி போட்டு பார்த்தீங்கன்னா வராது. இதே மாதிரி வேணால் டி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 114. மோகனின் மாத வருமானம் ரூபாய் 28,000. அவர் முறையே தனது வருமானத்தில் 2/7 பங்கு மற்றும் 3/8 பங்கை வாடகை மற்றும் கல்விக்காக செலவிடுகிறார் எனில் முறையே கல்விக்காகவும் வாடகைக்காகவும் செலவிடும் தொகைகள். இதில் பாருங்கள், அவங்க முதல்ல சொல்லியிருக்கிற 2/7 பங்குன்றது வாடகைக்கு, ரெண்டாவது சொல்லியிருக்கிற 3/8 பங்கு தான் கல்விக்கு. ஏன்னா கேள்வி கேட்கும்போது முதல்ல கல்விக்கு கேட்டிருக்காங்க, அப்புறம் வாடகைக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதில் பாருங்கள், 28,000ல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முதல்லனா 3/8 பங்கு. இது ஆப்ஷன்லேருந்தும் சொல்ல முடியும், நான் எப்படின்னு சொல்கிறேன். 1 8 3 24 மீதி 4 8 40 2 0. அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா 0 0 3 15. அப்போ 10,500 ரூபா. ஸோ முதல் ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 10,500ன்னு வரணும். நம்ம இதை வச்சே ஆன்சரை சொல்ல முடியும். எப்படி? கல்விக்காக 10,500 ரூபா. ஃபஸ்ட் ஆப்ஷனில் அது இல்லை, செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன், தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10,500 இல்லை, ஃபோர்த்லேயும் இல்லை. அப்போ எது தான் நம்மளோட ஆன்சராக இருக்குன்னா ஆப்ஷன் பி தான். நீங்கள் ரெண்டாவது இருக்கிறத கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தான் வரும். 2/7 பங்கு சொன்னாங்க இல்லைங்களா? அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த 8,000 ஆன்சர் வந்துருமா இருக்கும். நம்ம புரியுதுங்களாமா? ஸோ இப்படி நீங்கள் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும்லாம் கிடையாது. ஒன்று கண்டுபிடிச்சாலே அங்கேருந்து ஆப்ஷன்லேருந்து சொல்லிட முடியும். 115. 44 மூலைவிட்டங்கள் உள்ள ஒரு பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பக்கங்களுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டு மூலைவிட்டங்களுடைய எண்ணிக்கை கேட்டிருப்பாங்க. ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம்னா n × n - 3/2. அங்கே எண்ணுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. இங்கே வரக்கூடிய ஆன்சர் சொல்லிட்டாங்க 44ன்ட்டு. இந்த பக்கத்தில் இருக்கிற 2 இந்த பக்கம் அமிச்சோன்னா பெருக்கல். 44 2 பெருக்கணும் அப்படின்னா 88.
எந்த 2 நம்பரை பெருக்குனா 88 வரும்னு பாருங்கள். இது இருபடி சமன்பாடாக மாற்றி அப்புறம் போடணும். ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். 11 8 88 பாருங்கள். எண்ணுக்கு பதில் 11, n - 3னா அதை விட 3 கம்மியாக இருக்கணும். 11ல் 3 போயிடுச்சுன்னா 8. அப்போ கரெக்ட். ஏன்னா 88 வேறு மாதிரி வழிகளில் கூட பிரிக்கலாம். 44 2ன்னு கூட பிரிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை மாதிரி 4ஆம் வாய்ப்பாடு வச்சு கூட பிரிக்கலாம், 22 4ன்ட்டு. ஆனால் என்னென்னா இங்கே இருக்கிற நம்பரை விட அடுத்த நம்பர் 3 கம்மியாக இருக்கணும். நான் அப்படி தான் பிரிச்சிருக்கேன் பாருங்கள். 11 விட 8ன்றது 3 கம்மி. ஸோ எண்ணுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குன்னா 11. அப்போ அதில் மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா 11 பக்கங்கள் இருக்கும். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இப்படி போடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். n × n - 3/2ன்ற ஃபார்முலா ஒவ்வொரு நம்பருக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா எங்கே ஆன்சர் 44ன்னு வருதோ அதுதான் ஆன்சர்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் 11 116. முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிஇஎஃப்பில் ஏபி = EF, பிசி = DE, சிஏ = FD என இருந்தால் கீழே அந்த கண்கரன் சர்வ சமத்தன்மைக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஏபி = EF. கீழே ஆன்சரில் ஏபிக்கு நேராக இஎஃப் வரணும். இங்கே பாருங்கள், ஏபி இங்கே இஎஃப்னு வரல. அது முதல் 2 எழுத்து ஏபி. அப்போ முதல் 2 எழுத்து இஎஃப்ஆக இருக்கணும். இதெல்லாம் இல்லை. இங்கே முதல் 2 எழுத்து ஏபி, முதல் 2 எழுத்து இஎஃப்னு இருக்குது. ஓகே, இருக்கட்டும். முதல் 2 எழுத்து ஏபி, முதல் 2 எழுத்து இஎஃப்னு இல்லை, டிஇன்னு இருக்குது. முதல் 2 எழுத்து ஏபி, முதல் 2 எழுத்து இஎஃப் இல்லை எஃப்இ, இடம் மாதிரி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த 2வது எழுத்து பிசி = டிஇ. பிக்கும் சிக்கும் நேராக டியூஇயும் இருக்கணும். இந்த 2 ஆன்சரில் பாருங்கள், பிசி. ஆனால் அதுக்கு நேராக டிஇ இல்லை, எஃப்டின்னு இருக்குது பாருங்கள், டிஎஃப்னு இருக்குது. நம்ம புரியுதா? இப்போது ஏபிசின்னு இருக்குது. முதல் 2 ஆன்சர் பார்த்துட்டோம், அதுக்கு நேராக இஎஃப் வந்துடுச்சு. அடுத்தது பி இதோ இருக்குது, சி இதோ இருக்குது. அதுக்கு நேரில் என்ன வந்திருக்கணும்னா டிஇன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா எஃப்பும் டியும் தான் இருக்குது. அதனால் இதுவும் ஆன்சர் இல்லை, டி தான் சரியான விடை. முடிஞ்சிச்சு. சரிங்களா? அந்த நேராக அந்த எழுத்து இருக்கா அப்படின்னு பார்த்தாலே முடிஞ்சிச்சு. 117. கணேசன் என்பவர் ரூபாய் 800 வைத்துள்ளார். அத்தொகை 3:5 என்ற விகிதத்தில் உமா மற்றும் வேணிக்கு பிரித்து கொடுக்கிறார். ஒருவர் பெறும் அதிக தொகை 800 ரூபாய் வச்சுருக்காரு. 3 5 8 பங்கு, அதனால் 8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒருவர் பெரும் அதிக தொகை. ஆக்சுவலாக அவங்க யாரை சொல்லியிருக்கணும்னா 2வது ஆள் வேணியை சொல்லிவிட்டு அவங்க பெரும் அதிக தொகைன்னு சொல்லியிருக்கணும். இருந்தாலும் நம்ம அவர் பெரும் அதிக தொகை. இப்போ 3:5. இவருக்கு 3 பங்கு, இவருக்கு 5 பங்கு. அப்போ எத்தனை பங்கு அதிகம்? 2 பங்கு அதிகம். அதனால் × 2 பாருங்கள். 1 8 1 8 100 பெருக்கல் 2, அப்போ 200 ரூபாய். அவர் எவ்வளோ தொகை அதிகமாக பெறுவார் அப்படின்னா 200 ரூபாய் அதிகமாக பெறுவார். சரியா? அடுத்து 118. 10 + y whole power 4 = 50,625 + x whole power 5 = 10,000 எனில் y/x. ஆக்சுவலாக இதில் அவங்க எந்த ஆன்சருமே மேட்ச் ஆகாது, அதனால் ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் மேட்ச் ஆகாதுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் நம்பர் 10 + y whole power 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈக்குவல். அதே மாதிரி இதுவும் கூட ஈக்குவல். ஏன்னா மொத்தமாக தான் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. = 10,000. 10,000 எப்படி எழுதலாம்? 10^4ன்னு எழுதலாமா? கரெக்டாக. ஏன்னா 10 × 4னா 1க்கு அப்புறம் 4 0. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பவரில் 4 இருக்கிறதால விட்டுடலாம். ஸோ 10 + y = 10. ப்ளஸ் ஒய் இங்கே வந்தால் -y. அப்போ 10 - 10. 10 - 10னா 0. ஒய்யோட வேல்யூ 0. அவங்க கேட்டிருக்க ஆன்சர் படி y/xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்க்கு 0ன்னு போட்டு கீழே எக்ஸுக்கு எந்த ஆன்சர் வந்தாலும் 0வை தவிர ஆன்சர் என்ன தான் வந்துட போகுதுன்னா 0 தான் வந்துட போகுது. ஆனால் அவங்க ஆப்ஷனில் 0ன்னு எதுவுமே வைக்கல, வேறு ஆன்சர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கு ஸ்டார் போட்டு எந்த ஆன்சர் போட்டிருந்தாலும் கரெக்டுன்னு மார்க் கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்து 119. ஒரு பொருளின் குறித்த விலையில் தொடர்ச்சியாக 10% மற்றும் 15% தள்ளுபடிகள் வழங்கப்பட்டு ஒரு வாடிக்கையாளர் அப்பொருளினை ரூபாய் 1350க்கு பெறுகிறார் எனில் அப்பொருளின் குறித்த விலையானது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன்லேருந்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். மெத்தடாக போடும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தந்த பொருளுக்கு அத்தனை % கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போடுறதுக்கு. அதோட ஆப்ஷன்லேருந்து போடுறது ஈஸி. இப்போ பாருங்கள், 1530 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கரெக்டாக? 1600 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஆன்சராக வரும். 1600 ரூபாய்க்கு 10%ன்னு போட்டாலே என்னவாயிடுது அப்படின்னா 160 ரூபா ஆகுது. அப்போ 1600ல் 160 ரூபாயை கழித்தாலே 1400 சில்லறை தான் வருது. அதுக்கப்புறம் ஒரு 15%ன்றதெல்லாம் போட்டால் இன்னமும் ரொம்ப கம்மியாகும். அப்போ ஏ கிடையாது. பியும் அதே மாதிரி போட்டு பார்க்கலாம். சியும் அதே மாதிரி. இப்போ டி எடுத்துக்கிறேனே, ஏன்னா டிங்கிறது நம்பர் கொஞ்சம் முழுசாக இருக்குன்றதால நான் ஃபஸ்ட்டு அதை எடுக்கிறேன். 2000. அதில் 10%. 2000ல் 10% அப்படின்னா 200. அப்போ 2000ல் 200 போயிடுச்சு அப்படின்னா 1800. அதில் 15%. அப்போ 10%னா 180, 5%னா 90. அப்போ 180 ஒரு 90னா 270. இதுலேருந்து 270 மைனஸ் பண்ணினா 0 3 5 1 கரெக்டாக வருது பாருங்கள். 1530 ரூபான்ட்டு
அப்போ ஆன்சர் 2000. நீங்கள் மீதி ஆன்சர்லாம் இருக்கும்போது ஏன் சார் 2000 எடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது ஈஸியாக பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ 15% 10% கண்டுபிடிக்கணும்னா 1730 விட உங்களுக்கு 2000 எடுத்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. நான் அதனால தான் 2000 எடுத்தது. ஒருவேளை 2000 ஆன்சர் வரலாம், அடுத்து எதை எடுத்திருப்பேன்னா 1800 தான் எடுத்திருப்பேனே. எதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியுமோ முதல்ல அதை பண்ணிடணும். வந்ததுன்னா இதே மாதிரி அது ஆன்சராக முடிஞ்சிட போகுது. இல்லைனா கிடையாதுன்னு முடிவு பண்ணிட முடியும் டக்குன்னு. நீங்கள் 1730 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பாருங்கள் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால தான். சரிங்களா? அடுத்தது 120. ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் 3 இலக்க எண்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு ஒவ்வொரு இட மதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலான எண்களை கொண்டு உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது? அதாவது ஒன்றும் இல்லைம்மா, 3 டிஜிட் நம்பரில் கிரியேட் பண்ணணும், 0லேருந்து 9 வரைக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எத்தனை டிஜிட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 10 டிஜிட்டை. இதில் 2 விதமாக கேள்வி கேட்பாங்க. வந்த நம்பரே திரும்பி வரலாம், இல்லை வந்த நம்பரே திரும்பி வரக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அவங்க தனித்துவமான எண் அப்படின்னு சொன்னாலே வந்த நம்பர் வரக்கூடாதுன்னு தான் அர்த்தம். ஆனால் அவங்க ஆன்சர் கீழே கொடுக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் 3 டிஜிட் நம்பராக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணலாம்? 10. இங்கேயும் அதே 10, இங்கேயும் அதே 10 டிஜிட் யூஸ் பண்ணலாம். அப்போ 10 × 10 × 10 1000 வழிகளில் நாம் ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் டி. இந்த ஐடியாவில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதே கொஷினில் அவங்க அது 3 நம்பருமே வேறு நம்பராக இருக்கணும். இப்போது யூஸ் பண்ண நம்பர், இப்போ உதாரணத்துக்கு இங்கே 2 போடுறேன்னா இங்கேயும் 2 போடலாம், இங்கேயும் 2 போடலாம். வந்த நம்பரே திரும்பி வரலான்ற ஐடியா அது. ஒருவேளை வந்த நம்பர் திரும்பி வரக்கூடாதுன்னா முதல்ல ஒரு நம்பர் போடுவேன், அதுக்கு அடுத்து அந்த நம்பரை யூஸ் பண்ண மாட்டேன். மொத்தம் 10 நம்பர், ஒரு நம்பரை யூஸ் பண்ணிட்டேன், மீதி எத்தனை நம்பர் இருக்கும்? 9. 9ல் ஒரு நம்பரை யூஸ் பண்ணிட்டேன், மீதி எத்தனை இருக்கும்? 8. அப்போ அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 8 9 72 720ன்றது ஆன்சராக இருக்கும். ஒருவேளை அவங்க டிஜிட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அப்போ இதை யூஸ் பண்ணலாம். ரிப்பீட் ஆகலான்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் 1000. ஓகேவா? நான் இதோட 19/10/2022 4 கொஸ்டின் பேப்பர் முடியுது. இன்னும் இந்த எக்ஸாம் பேட்டர்லாம் அவங்க வச்சதில் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர், இந்த 19 இருந்தால் ஆஃப்டர்நூன் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லிவிடுவேன். அதை சொல்லிட்டோன்னா அதோட இந்த ஃபுல் டெட் 1க்கான இதுவும் முடியுது. இதே மாதிரி பேப்பர் 2க்கான ஆன்சருக்கையும் நான் கண்டினியூவாக போடுறேன். ஏன்னா பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறவங்க கூட பேப்பர் 2க்கான கொஸ்டின் பேப்பரையும் கண்டிப்பாக பாருங்கள். சிலபஸை பொறுத்த வரைக்கும் 3 2 இடத்துலையும் ஒரே மாதிரியாக தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களாம்மா? பார்க்கலாமா? தேங்க்யூ.